புனித நார்சிசஸ் எருசலேமோட ஆதிக்குல தலைவர். கிபி 99ஆம் ஆண்டு எருசலேம்ல பிறந்திருக்காரு. தன்னோட 80வது வயசுல எருசலேமோட 30வது ஆயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இறைப்பணிக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது மாதிரி ரொம்பவே சுறுசுறுப்பா பணியாற்றியிருக்காரு. செசரியால நடந்த ஆயர்கள் கூட்டத்துல கிறிஸ்து உயிர்ப்பு பெருநாள ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடணும், யூதர்களோட பாஸ்கா நாள்ல இல்ல அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு. நார்சிசஸ் வாழும் போதே பல புதுமைகளை செஞ்சிருக்காரு. கிறிஸ்து உயிர்ப்பு பெருநாள் திருவழிபாடு ஆரம்பிக்க இருந்த நேரம். மின் விளக்குகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆலய வளாகத்தில் இருந்த விளக்குகள் எண்ணெய் இல்லாம அணைய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த நார்சிசஸ் பணியாளர்கள் கிட்ட கிணற்று தண்ணீரை கொண்டு வந்து அந்த விளக்குகள்ல ஊற்றுறதுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த கிணற்று தண்ணீர் மேல கை வச்சு ஜெபிக்க அந்த கிணற்று தண்ணீர் எண்ணெயா மாறி இருக்கு. ஆலய விளக்குகளும் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருக்கு. மக்களால புனித குரு அப்படின்னு ரொம்பவே மரியாதையோட அழைக்கப்பட்டிருக்காரு நார்சிசஸ். ரொம்பவே புனிதமான வாழ்க்கை வாழ்ந்த நார்சிசஸ் கிபி 216ஆம் ஆண்டு தன்னோட 117வது வயசுல முழங்கால் படியிட்டு ஜெபம் செஞ்சிட்டு இருந்தப்போ இறந்து போயிருக்காரு.